ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? மைதா மாவு இல்லாத ஒரு டீ டைம் பிஸ்கெட் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா? 10 நிமிஷத்துல செய்திடலாம். இந்த பக்கம் டீயோ காஃபியோ போட்டுட்டு நீங்க இந்த பிஸ்கெட்டை செய்திடலாம். வாங்க இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த டீ பிஸ்கெட் செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன், 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், 3 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். இது வந்து அந்த அலுமினியம் இல்லாத பேக்கிங் பவுடர். உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது யூஎஸ்ல இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லலாம். நீங்கள் இப்போ ஆன்லைன்லேயும் கிடைக்கிது. இது 3/4 கப் அளவுக்கு பால், 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் எடுத்துக்கோங்க. வெண்ணெயோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். இந்த மாவு எல்லாத்தையும் சேர்த்து இந்த பேக்கிங் பவுடரையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட மாவு பிசைஞ்சு ரெடியாக இருக்குது. பிசைகிறப்ப கையிலெல்லாம் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அந்த அரிசி மாவு அந்த பால் ஃபுல்லுத்தையும் இழுத்துக்கிட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போது ஒரு கிரீஸ்ட் பிளேட் எடுத்து அதில் வெண்ணெய், எண்ணெய் ஏதாவது ஒன்று தடவி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நமக்கு விருப்பமான ஷேப்பில் பிஸ்கெட்டாக செய்து இதில் வச்சுக்கலாம். நீங்கள் வேணும்னா சப்பாத்தி மாதிரி கீழே திரட்டி ஒரு கப் வச்சு, இல்லை குக்கி கட்டர் உங்ககிட்ட இருந்ததுன்னா அந்த ஷேப்பில் வேணால் கூட நீங்கள் வச்சு எடுக்கலாம். இல்லை உங்களுக்கு விருப்பமானது எந்த மாதிரி ஷேப்பில் வேணாலும் வச்சு எடுத்துக்கலாம். அஃபிஷியலி க்ளூட்டன் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் தான் நான் இந்த ரெசிபி பார்த்தேன். அவங்களோட ஒரிஜினல் ரெசிப்பியில் இந்த சுகர் வந்து சேர்க்கல அவங்க. நான் தான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குமே, ஸ்வீட்டும் சால்ட்டுமா இருக்கிற மாதிரி இருக்குமே அப்படிங்கிறதுனால. பிஸ்கெட்ஸ் அங்கே செஞ்சிட்ருக்கிறப்பவே நம்ம அவனை ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். 180 டிகிரி சென்டிகிரேடில் ப்ரீ ஹீட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் நமக்கு பிடிச்சமான டிசைன்ஸ் எது வேணாலும் செய்துக்கலாம். நான் சும்மா இப்படி ரவுண்டாக டிசைன்ஸ் போடுறேன். இப்போ நம்மளோட அவன் ப்ரீ ஹீட் ஆகி ரெடியாக இருக்க பிஸ்கெட்ஸை உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு 10 நிமிஷம் செட் பண்ணுறேன்னா, உங்ககிட்ட அவன் இல்லைன்னா குக்கரில் கூட நீங்கள் இந்த பிஸ்கெட்டை செய்யலாம். இட்லி தட்டுலையோ இல்லை இடியாப்ப பிளேட்ஸ் எதுலையாவது வச்சுட்டு நீங்கள் கீழே மண் இல்லை உப்பு ஏதாவது போட்டுட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு, நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த இட்லி தட்டு எடுத்து அப்படியே உள்ளே இறக்கி வச்சு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்கெட்ஸ் ரெடி ஆகிடும். நான் வந்து ஆல்ரெடி செய்த ஒரு க்ளூட்டன் ஃப்ரீ பிஸ்கெட்டோட ரெசிபி லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னா குக்கரில் எப்படி செய்யறது அப்படிங்கிறதுக்கான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்மளோட பிஸ்கெட்ஸ் ரெடியாக இருக்கான்னு ஒரு டூத் பிக் விட்டு பார்க்கலாம். இப்படி உள்ள குத்துறப்ப ஒட்டாமல் வந்தது அப்படின்னா நம்மளோட பிஸ்கெட்ஸ் ரெடின்னு அர்த்தம். ஒட்டாமல் வருது, லேசாக ப்ரௌன் ஆக ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ இதை எடுத்து வெளியில் ஆற விடலாம். நம்ம எடுக்கிறப்ப கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் இது நல்லா ஹார்ட் ஆகிடும். இதை எடுத்து இந்த மாதிரி ஒரு வயர் ரேக்கில் வச்சுடுங்க. இல்லை வடித்தட்டு அந்த மாதிரி வச்சா கூட ஓகே. நல்லா இது ஆறட்டும். இது ஆறதுக்குள்ளார நம்ம அடுத்த செட் பிஸ்கெட்ஸையும் சேர்த்து செய்து எடுத்துடலாம். இந்த பட்டர் பிஸ்கெட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு ஒரு டிசைன் பண்ணுறேன்னா உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குதோ நீங்கள் செய்துக்கலாம். இப்போ இந்த செட் பிஸ்கெட்ஸையும் வச்சு எடுத்துடலாம். நம்மளோட பிஸ்கெட்ஸ் கரெக்டாக பேக் ஆயிருந்ததுன்னா பின்னாடி இந்த மாதிரி ஒரு லேஸான ஒரு பொன் நிறம் தெரியும். இப்போ பாருங்கள், நம்ம முதல்ல எடுத்ததுக்கு நல்லா ஹார்டாக இருக்கு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் மூடி வச்சுருந்தீங்க அப்படின்னா 1 வாரம் வரைக்கும் இது நல்லாவே இருக்கும் வெளியில். நம்ம வீட்டில் சாதாரணமாக இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் போதும் இந்த பிஸ்கெட் செய்யறதுக்கு. அவசியம் இதை ட்ரை செய்து பாருங்க. ட்ரை செய்து பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக சேர்ந்துருங்க. இணைந்திருங்கள். ஹாப்பி ஹோம் மேக்கருடன் என்னாலும். நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.